ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீலாவும் சோழனும் ரிசப்ஷனுக்காக ஃபேமிலியோடு அங்கே போயிருந்தப்போ அவ்வளோ அவமானப்படுத்தினார் மனோகர். ஆனால் மனோகர் திடீர்னு இப்படி வந்து நிற்பாருன்னு இவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவர் வரும்போது அவரை எந்த விதத்துலையும் அவமானப்படுத்தாமல் எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. முக்கியமாக அவரை மரியாதையோடு நடத்துகிறாங்க. நிலாவுமே அவருக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு ஏமா டீ காஃபி மட்டும் கொடுக்குற, ஏதாவது சாப்பிட ஸ்நாக்ஸ் கொடு, நான் வேணா வாங்கிட்டு வரவா அப்படின்னு எந்திரிச்சாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நிலா முகம் கொடுத்து கூட பேசல நம்ம நடேசன் கிட்ட. இதை வந்து மனோகர் நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அதாவது நம்ம வீட்டில் போடுற மாதிரி டிகாஷன் போட்டு தனியாலாம் போடுறதில்ல, இது அப்படியே போடுறதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு டம்ளரை கொடுக்குறாரு. ஆமாம், எங்கே சேரனையும் சின்ன தம்பியையும் காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு. என்ன வேலையாக போயிருக்காங்கன்னே நீ சொல்ல மாட்டேங்கிற நிலா அப்படின்னு கேட்குறாரு. அதை சொன்னனே, அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட ஃபங்க்ஷன் எதுக்கோ போயிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மனோகர் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. அப்பா டிஃபன் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. நீ சமைச்சியாமா அப்படின்னு கேட்குறாங்க. சேரண்ண இல்லை, அதான் நானும் சோழனும் சமைச்சோம் அப்படின்றாங்க. சரிம்மா, உன் கையால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அவரும் எடுத்துகிட்டு வந்து நிலாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது எடுத்து வாயில் வைக்கிறாரு. கொஞ்சம் டேஸ்ட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது, ஆனால் பரவாயில்லையம்மா, உன் கையால் சமைச்சு நீ எனக்காக சாப்பாடு கொடுத்துருக்க, இது ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிட்றாரு. எனக்கு இவ்வளோதான்ப்பா சமைக்க தெரியும், அதே சேரன் இருந்திருந்தா சூப்பராக சமைச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பியோட சமையலை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல இருக்கு அவர் இல்லாமல் அப்படின்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. இந்த தோட்டமெல்லாம் உங்களோட தாமா அப்படின்னு நிலா கிட்ட கேட்குறாங்க. அது சம்மந்தமாக பதில் சொல்கிறதுக்கு நிலாவுக்கு விருப்பம் இல்லை. அப்பா ஒரு நிமிஷம், ஸ்டவ்வில் ஏதோ வச்சுட்டு வந்திருக்கேன் பார்க்குறேன்னு உள்ளே போயிடுறாங்க. அப்போ நடேசன் வெளியே வராரு. என்ன சம்மந்தி, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சகஜமாக பேசுகிறாரு. அப்போது மனோகர் இருந்துட்டு இந்த ஆள்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன எல்லாம் நல்லா இருக்காங்க, நீ ஏன் நிலா உங்கள் கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா, உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே, சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிலா டிவி வாங்கணும் அப்படின்னு பசங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்க சம்பளத்தை எல்லாம் வாங்கி பட்ஜெட்லாம் போட்டு கொஞ்சம் பணத்தை தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. நான் ஒரு வண்டி வாங்கியிருந்தேன், அதுக்கு என்னால் 2 மாதமாக டியூ கட்ட முடியல, அதை அந்த பணத்தை டியூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. டிவி வாங்கணும்னு வச்சுருந்த காசை எனக்காக செலவு பண்ணிட்டாங்களா, நான் டியூ கட்டாமல் இருந்துட்டேன் அப்படின்னு அலட்சியம். அதான் என்னோட அலட்சியத்தினால அவள் என் மேலே கோவமாக இருக்கா. அது 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிடுவா. என்கிட்ட பேசாமலாம் நிலாவால் இருக்கவே முடியாது பாருங்க அப்படின்றாரு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி சரி அப்படின்னு மனோகரம் அமைதியாகிடுறாரு. பட் இந்த விஷயம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு துருப்புச்சீட்டு. இதை வச்சு எப்படியாவது ஃபேமிலியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும், ஃபஸ்ட்டு இவங்களோட யூனிட்டியை பிரிக்கணும் அப்படின்னு தான் அவரோட பிளானே. அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிலாவை அங்கேருந்து பிரித்து கூப்பிட்டு போக முடியாது. ஸோ ஃபைனலாக நம்ம சோழனையும் நிலாவையும் அந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போது நிலா வந்துட்டு வாங்கப்பா உள்ளே உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா அப்படியே கிளம்பலான்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இங்கே ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம்லம்மா, உனக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்குறாரு. நிலா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. பட் இங்கே இருக்கிறவங்க முன்னாடி பேச வேண்டாம்னு நினச்சிட்டு, சரிங்கப்பான்னு, உனக்கு எதுவும் வேலை இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க. வேலை இருக்குப்பா, பார்த்துக்கலாம், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கார் எடுக்கிறாங்க. அப்பா நடந்தே போகலாமா அப்படின்னு. நடந்து அப்பாவால் நடக்க முடியுமாம்மா அவ்வளோ தூரம், நம்ம வண்டியில் போயிடலாம் வா, நம்ம கார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் காரில் கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு. அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் முடிக்கிறாங்க. இந்த கோவிலை பார்த்தாலே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அந்த நாள் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேச்சு எதுக்குப்பா, விடுங்கப்பா அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல, நீ இவ்வளோ நாள் ஆகியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறல்ல, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான், நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன்பா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கல்ல, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்தியிருந்தோம் கூட இவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறாங்க, இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, அதுதான்ப்பா இவங்களோட பெருந்தன்மை அப்படின்றாங்க. சரிம்மா விடுமா, எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு. நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றாங்க நிலா. சரிம்மா நான் எதுவும் பேசல, விட்டுடு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நிலா தேங்காவை உடைக்கிறாங்க. அவங்களால உடைக்க முடியல. குடுமா அப்பா உடைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்பெல்லாம் நீ இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை உடைச்சு கொடுத்துட்ருக்காரு. நிலாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனோகர் கேட்குறாரு, ஏன் நிலா உனக்கு உங்கள் மாமனாருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. சேச்சா
சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லையேப்பா அப்படின்றாங்க நிலா. இல்லை உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கு, அவர் ஏதோ பேச வராரு, நீ முகம் கொடுத்து கூட பேசல, இதை பற்றி அவர்கிட்ட கேட்டேன், ஏதோ டிவி வாங்குறதுக்காக பணம் சேர்த்து வச்சுருந்தோம், அது வந்து அவருக்காக செலவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், உண்மையாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு விஷயமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க, அவர்கிட்ட எதுக்கு இதை பற்றி பேசுனீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், ஏதாவதுன்னா அப்பா கிட்ட கேட்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பல்லம் ஆசைப்பட்டான், அதுக்காக அவங்களோட சேலரி எல்லாம் வாங்கி கொஞ்சம் செலவெல்லாம் போக மிச்சம் பண்ணி வச்சுருந்தேன், அது அங்கிள் டியூ கட்டலன்னு அந்த பணத்தை கட்டிட்டோம், அவ்வளோதான், மற்றபடி நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது, நீ ஆசைப்பட்டா ஜஸ்ட் மனசுக்குள்ளே நினச்சியனாவே அந்த பொருள் வீட்டுக்கு வந்து சேரும், இந்த மாதிரி வாழ்ந்துட்டு உன்னால் எப்படிமா இங்கே வந்து வாழ முடியுது அப்படின்னு வருத்தமாக கேட்குறாரு. அப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் அதையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீ அப்படிதாம்மா சொல்லுவ, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எல்லா சகல வசதிகளோடு இருக்கணும்ல, நம்ம வீடு வசதி இல்லாத குடும்பமாக இருந்தால் பரவாயில்ல, அங்கே எல்லா வசதிகளையும் இருந்துட்டு இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்காதா, அப்பா வேணும்னா எல்லாம் வாங்கி தரவாமா, எப்படியும் நான் சீரை வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்றாங்க. இல்லைப்பா இந்த வீட்டில் டவுரி வாங்குற பழக்கமே இல்லை அப்படின்னு. ஆமாம் அப்படியே 4 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே பேசுகிறாரு. அப்பா என்ன சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் யாருக்கும் கல்யாணமே ஆகலை, அது என்ன டவுரி வாங்குற பழக்கம் இல்லை அப்படின்றாங்க. சரிப்பா எனக்கு அது வேண்டாம், அவ்வளோதான், சோழன் அவரோட காலில் நிற்கணும், அதுதான் எனக்கும் பிடிக்கும், அவரும் அதை தான் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனை வச்சு உங்களை எல்லாரையும் வலிக்க கொண்டு வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறாரு. சரிம்மா நான் கிளம்பணும், உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவும் மனோகரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போதுமே நிலா கிட்ட அதை பற்றியே பேச ட்ரை பண்ணுறாரு. நிலா டைவர்ட் பண்ணிடுறாங்க. வீட்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் சரிம்மா நான் அப்படியே கிளம்பவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம சோழன் இருந்துட்டு வேலை முடிஞ்சிடுச்சுட்டு சொல்லி வீட்டுக்கு வராரு. என்ன சோழன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா நிலா கேட்குறாங்க. இல்லை நிலா இன்றைக்கி எதுவும் சவாரி இல்லை, என்னமோ தெரியல, இன்றைக்கி நாளே ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா அப்படின்றாங்க நிலா. இருமா அவர் கூட நான் பேசணும்னு சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் எதுவும் தப்பாலாம் பேசிட மாட்டேன் அப்படின்றாரு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் இங்கேயே ஏன் முன்னாடியே பேசுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் 1000 விஷயம் இருக்கும் பேசுகிறதுக்கு, இதெல்லாம் முன்னாடி பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் கார் நல்லா ஓட்டுவீங்களே, நீங்கள் ஓட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவரோட காரை ஓட்டுறாங்க நம்ம சோழன். இப்போது மனோகர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளை நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு, எதை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டு விஷயத்தவா பேசுவேன், உங்கள் வீட்டு விஷயந்தான் அப்படின்றாரு. ஆனால் மனோகர் சோழன் கிட்டே இப்படி பேசினேன் அவ்வளோதான், அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான், அவன் மேலே அக்கறையாக பாசமாக பேசினாதான் அவன் நம்ம வழிக்கு வருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை மாப்பிள்ள நான் உங்கள் அப்பா கிட்ட பேசினேன், நிலாவும் உங்கள் அப்பாவும் சரியாக பேசிக்கிறதுல போல இருக்கு, மாமனாருன்னா அவ்வளோ பாசமாக பேசினா, அன்றைக்கி மயக்க பிடிச்சி நீங்கள் கூட பார்த்தீங்க, அதுக்கப்புறம் தான் நான் என்னையே மாற்றிக்கிட்டேன், என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்து மேலே நிலா அவ்வளோ மரியாதை வச்சுருக்கா, சோழன் மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்கிற மனநிலைமைக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம், இல்லாட்டினா உங்ககிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் இப்படி வந்து நிற்பனா அப்படின்றாரு. புரியுது அப்படின்றாரு சோழன். அவரால் அதெல்லாம் நம்ப முடியல, பட் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்போது நான் உங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், நிலா வந்து ஏதோ பணம் சேர்த்து வச்சிருந்ததாகவும் அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் எல்லாருமே சேலரியை நிலா கிட்ட தான் கொடுப்போம், அந்த அமௌண்ட்லேருந்து வீட்டுக்கு பட்ஜெட் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து டிவி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், அதை பற்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதை பற்றி தான், அந்த பணத்தை வந்து உங்கள் அப்பாவுக்கு ஏதோ வண்டிக்கு டியூ கட்டிட்டீங்களாமா, டிவி வாங்க முடியல அப்படிங்கிற கோபத்தில் நிலா உங்கள் அப்பா கிட்ட பேசல அப்படின்னு சொன்னார் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். ஆனால் உண்மையான ரீசன் நிறைய இருக்குது பேசாமல் இருக்கிறதுக்கு, பட் இது ஒரு விஷயமே கிடையாது, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாரு, குடிக்கிறாரு, திரும்பவும் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாரு, இதையே பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு சோழன் கிட்ட பேசினாலும் நிலா சொல்கிறத சோழன் கேட்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இதெல்லாம் எதுக்கு மனோகர் கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சோழன் அவாய்ட் பண்ணுறாரு. நிலா கிட்டேயும் பேசினேன், நிலாவும் அதே தான் சொன்னான், நான் வாங்கி தரேன் டிவி அப்படின்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லிட்டா, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் வீட்டுக்கு, இல்லை நிலாவுக்கு கொடுக்க வேண்டிய சீர் எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு நினச்சேன்,
அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. நிலாவுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கி கொடுங்க. ஆனால் நிலா வேணும்னு சொன்னால் வாங்கித்தாங்க, அவள் வேண்டான்னு சொன்னால் அது நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக மொத்தம் உங்களுக்கு எதுவும் வேண்டான்னு சொல்கிறீங்க மாமனார்கிட்ட இருந்து அப்படின்றாங்க. ஆமாம், அது கண்டிப்பாக எனக்கு தேவையில்லை தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்ன இருந்தாலும் காசு பணத்தை பார்த்தா ஆசை வரும்ல, இல்லாதவங்களுக்கு இருக்கிறத பார்த்தா திடீர்னு நமக்கும் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணும். நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ஆசைப்பட்டப்பவே நான் நினச்சேன், ஹலோ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் தான், அதுக்காக உங்கள் வீட்டையே ஆசைப்பட்டேன்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. மாப்பிள்ள நீங்கள் கோவப்படாதீங்க, நான் சும்மா விளையாடினேன், உங்களுக்கு அப்படியே சுருக்குன்னு கோவம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து கேட்குறாரு, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நிலா கிட்ட பேச வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு. சோழனுக்கு சொந்த காலில் முன்னேறதா பிடிக்கும், இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாம் எதுவும் வாங்க மாட்டாரு அப்படின்னு நிலா சொன்னா, அதுக்காக அப்படியேவா விட்டுற முடியும், என் பொண்ணுக்கு வாங்கி தர வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் எங்கே இடம் இருக்குது நீங்கள் வாங்கி கொடுக்குறதெல்லாம் வைக்கிறதுக்கு, பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்கிறேன், ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. பேசாமல் நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன், அந்த ஃப்ளாட்டில் என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி போட்டுடுறேன், நீங்கள் நிலாவை கூட்டிகிட்டு போய் தனியாக சந்தோஷமாக வாழ பாருங்க அப்படின்னு மனோகர் சொல்கிறாரு. சோழன் அப்படியே டப்புன்னு காரை நிறுத்திடுறாரு. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சோழன் அமைதியாக இருக்காரு, பேசலாமா வேணாவா அப்படின்னு தயங்குறாரு. மனோகர் இருந்துட்டு, புரியுது மாப்பிள்ள, திடீர்னு மாமனார் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தந்து நம்மளையும் நிலாவையும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு வீடு, அதில் தேவையான சௌரியமான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, இவ்வளோ நல்ல மாமனாரா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த வயசில் உங்களுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தா 3 வேளை சாப்பாடு, ஏதோ வருஷத்துக்கு 2 ட்ரெஸ், இது மட்டும் தானே. இதை நாங்களே பண்ணிடுறோம், உங்கள் பொண்ணும் நானும் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணிடுறோம், மிஞ்சி போனால் மெடிஷனு அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு, விட்டுடுங்களேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருங்களேன், நான் பார்த்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு. இந்த வயசில் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஆனால் என் வயசுக்கு என் ஃபேமிலி என்னால் விட்டுட்டு வர முடியுமா? நீங்கள் சுற்றி வளைச்சி என்ன சொல்ல வரீங்க, என்ன பேசுகிறீங்க, எதுக்கு திட்டம் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம சோழன் நிலா அதாவது வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் மனோகரை இறக்கி விடுறாங்க. மனோகர் இறங்கி உள்ளே போகிறாரு. அம்மாடி நிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு, நான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்றாங்க. அப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நிலா கடுப்பாகிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாரு. அவங்க முன்னாடி பேச முடியாதுங்கிற மாதிரி. சரி வாங்க அப்படின்னு கிச்சனுக்கு கூப்பிட்டு போய் கேட்குறாங்க. இல்லை நிலா, சோழன் வந்து விருப்பப்படுறாரு, நான் ஒரு வீடு வாங்குறேன், அந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுடுறேன், நீங்கள் நிலாவை கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொன்னேன். அவருக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் விருப்பம் இருக்குது, பட் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சா அவருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நீ வந்து என்கிட்ட அவர் ஏதாவது வாங்கிட்டாருன்னா கோவப்படுவியோ அப்படின்னு நினைக்கிறாரு நிலா. நீ சொன்னீன்னா அவர் கண்டிப்பாக வாங்கிப்பார், நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட பேசுகிறியா அப்படின்றாங்க. அப்பா நீங்கள் இதெல்லாம் சோழன்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க நிலா. ஆமாம்மா பேசணும்ல என் பொண்ணுக்காக அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் வாங்கப்பா அப்படின்னு ஆளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சு நிலா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இவர் நமக்காக ஒரு வீடு வாங்கி தராராமா, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவரே வாங்கி போட்டுடுறாராமா, நீங்களும் நானும் அங்கே போய் நிம்மதியாக வாழணுமா. இது உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அதில் விருப்பம் இருக்கிற மாதிரி தான் சொன்னீங்களா, எனக்கு விருப்பம் இருக்காதோ, நீங்கள் அவர்கிட்ட வாங்கினீங்கன்னா நான் கோச்சிப்பேனோ அப்படின்ற பயத்தில் தான் அவர் வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்களா சோழன், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இதை கொஞ்சம் எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நிலா, உங்கள் அப்பா கிட்ட நான் கோவமாக பேசினா நீ கோச்சிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே, இது உங்களோட உரிமை, கண்டிப்பாக உங்களுக்கு அவமானமாக இருந்திருக்கும் அவர் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது, நீங்கள் எப்படி வேணாலும் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. சோழன் போயிட்டு மனோகர்கிட்ட கேட்குறாங்க, நான் உங்களை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயத்தில் என்னை என் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பான முடிவு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு. திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம், பெரிய மனுஷன் தானே, ஒரு முறை சொன்னால் உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா, உங்களுக்கு உங்கள் பொண்ணை எங்கள் கிட்ட இருந்து பிரித்து கூட்டு போடணும்னு ஆசைப்பட்டீங்க, அது முடியலை, இப்போது என்னையும் நிலாவையும் இங்கேருந்து தனியாக பிரிக்க பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே அப்படின்னு. தம்பி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. எது இல்லை எனக்கு புரியலை, நினச்சா மாப்பிள்ளன்றீங்க, நினச்சா வேலைக்காரன் டிரைவரு அப்படின்றீங்க, இல்லை இப்போ தம்பின்றீங்க, ஆக்சுவலாக உங்கள் மனசில் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற காசுக்காக தான் நிலாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் மகன் சொன்னானே, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட இன்னைக்கு சவால் விடுறேன், நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் சூப்பராக என்னோட ஒய்ஃபுக்கு என்னோட பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாரு, நிலாவுக்குன்னு கூட சொல்கிறதில்ல, அவளுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி கொடுத்து இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே அவள் எப்படி வாழ்கிறான்னு நீங்கள் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கும் நீங்கள் என்னை முழுசாக மருமகனாக
எல்லாம் ஏற்றுக்கிற நிலைமை வரும் அப்படின்னு கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லியும், இவ தான் வந்து ஒரு தருதலையை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னா நான் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, நோகாமல் போய் வாழ்றதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி அவமானப்படுத்துறாரு. யோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிடுறாங்க நம்ம சோழன், மனோகர் சட்டையை. நிலா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கூட கேட்குறது இல்லை. நம்ம பாண்டிகள்லாம் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ஃபஸ்ட்டே 2 கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. மனோகர் இருந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, நிலா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சோழன் இருந்துட்டு அதான் நிலா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்ல, அப்புறம் என்ன, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த வீடு பார்க்குறதுக்கு வேணும்னா பழசாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கோம். ஆமாம், எங்கள் அப்பாவுக்கும் நிலாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அவங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தான். ஆனால் அதிகபட்சம் 2 இல்லை 3 நாள் தான். நாங்களே பேச வேண்டாம்னு சொன்னாலும் அவர்கிட்ட பேசிடுவா. அதுதான் நிலாவும் அவருக்கு, அதாவது நிலாவுக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்டிங். தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஏதாவது பேசினேன்னா இல்லை கருத்து சொன்னேன்னா உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி தான் எங்களுக்கும். எங்கள் குடும்பத்தை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். வந்தீங்களா, உங்களுக்கு தேவையான மரியாதை கொடுத்தோமா, அதை காப்பாற்றிக்க தெரியல உங்களுக்கு? இந்த மாதிரி அசிங்கப்பட்டு தான் போகணும்னு இருக்கா என்ன? எங்களை எவ்வளவோ அவமானப்படுத்துனீங்க. அந்த வீட்டுக்கு வந்தப்போ தங்குறதுக்கு ஒழுங்கான ஒரு ரூம் கொடுக்க முடியல. நீங்களாம் என்ன பணக்காரன் சொல்லுங்க? ஒரு வேளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி பாருங்களேன், உங்களுக்கு நாங்கள் இருக்கிற அந்த ஏசி ரூமை கொடுத்துட்டு நாங்கள் ஹாலில் படுப்போம். அதுதான் நாங்கள். ஆனால் உங்களை மாதிரியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தயவு செஞ்சு கிளம்புங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சா தாராளமாக வாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சோழன் முடிஞ்ச வரைக்கும் அவமானப்படுத்திட்டாரு. மனோகருக்கு வந்து செருப்பில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிலாவை திரும்பி பார்த்துட்டு, பெத்த அப்பாவை இவன் சட்டையை பிடிச்சி பேசுகிறான், என்னென்னமோ வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறான், ஆனால் ஒரு வார்த்தை கூட உனக்கு கேட்கணும்னு தோணலை நிலா அப்படின்னு சொல்லி, உனக்காக போய் நான் இங்கே வந்தேன் பாரு அப்படின்னு மனோகர் கிளம்பி போயிடுறாரு. அப்பாடா அப்படின்னு இருக்க நிலாவுக்கு. தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை பண்ணி நம்ம 2 பேரும் இங்கிறது பிரித்து கூப்பிட்டு போயிடுவாரோ, சோழன் எங்கே மயங்கிடுவாரோ அப்படின்னு கூட நிலா யோசிச்சாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சோழன் இடமே கொடுக்கல. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்லை கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.